ஆனந்தி, ஆனந்தி, தொழிலாளர் கேஸ்ல நமக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. அப்படிங்களா அத்தா? நாம எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி தலைமறைவா? கொஞ்ச நாளைக்கு தான். நான் எனக்காக சொல்லல, உங்களை பத்தி எங்க அம்மா ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த பொன்னம்பலத்தினுடைய சூழ்ச்சி வெளியாகத்தான் போகுது. நீ நினைக்கிறபடி நானும் பகிரங்கமா வெளியே வரத்தான் போறேன். நீ நானும் கணவன் மனைவியா வாழத்தான் போறேன். ஆனந்தி, ஆப்பிள் போல உன்னுடைய கண்ணங்கள், கரு திராட்சையை போல உன்னுடைய கரு விழிகளும், கொய்யாத உன்னுடைய பொவ்வை. நல்லா இருக்கு. என்னையே ஒரு கறி தோட்டாக்கிட்டீங்களா? இலைகளில் விளையாடும் கனித்தோட்டமே, இலைகளில் விளையாடும் கனித்தோட்டமே, உன் இசையும் கண்ணாசைவும், உன் இசையும் கண்ணாசைவும் கொஞ்சம் பனிக்கூட்டமே, இலைகளில் விளையாடும் கனித்தோட்டமே. கிளிக்கூட்டம் ஒன்றாக வந்ததோ, ஆயிரம் கிளிக்கூட்டம் ஒன்றாக வந்ததோ, ஆலிலை தளிர் உந்தன் பொன்மேனி தந்ததோ, மோதிர விரல் எந்தன் முகம் பார்த்து கொண்டதோ, மோதிர விரல் எந்தன் முகம் பார்த்து கொண்டதோ, முகம் பார்த்து பின் வந்து கதையொன்று சொன்னதோ, அழகிய பொன்னாடை உனை மூடிக்கொண்டதோ, அழகிய பொன்னாடை உனை மூடிக்கொண்டதோ, ஆயினும் என் கண்கள் அங்கங்கள் கண்டதோ, பழகிடும் முன்பாக பருவங்கள் காண்பதோ, பழகிடும் முன்பாக பருவங்கள் காண்பதோ, பகலிலோ இது போல நினைவென்ன வந்ததோ, இலைகளில் விளையாடும் கனித்தோட்டமே. தேன்குழல் கை போட்டு விளையாட சொல்லுதே, தேன்குழல் கை போட்டு விளையாட சொல்லுதே, செவ்விதழ் வாவென்றும் தாவென்றும் கெஞ்சுதே, நான் தர முடியாத நாடகம் இல்லையே, நான் தர முடியாத நாடகம் இல்லையே, நான் தர நினைத்தாலும் நாணந்தான் தொல்லையே, தூக்கத்தில் நினைத்தாலும் சிரிக்கின்ற இன்பமே, தூக்கத்தில் நினைத்தாலும் சிரிக்கின்ற இன்பமே, தொடங்கட்டுமா என்று மாணிக்க கிண்ணமே, ஏக்கத்தில் துடிக்கின்ற பூ போன்ற உள்ளமே, ஏக்கத்தில் துடிக்கின்ற பூ போன்ற உள்ளமே, இனி என்ன என்னாலும் ஆனந்த வெள்ளமே, இலைகளில் விளையாடும் கனித்தோட்டமே, உன் இசையும் கண்ணாசைவும் கொஞ்சம் பனிக்கூட்டமே.
இலைகளில் விளையாடும் கனித்தோட்டமே. பொன்னம்பலத்துடைய ஆளுங்க என்ன தாக்க வராங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க? நீ கவலைப்படாத, வீட்டுக்கு போ. நீங்க கவலைப்படாத, வீட்டுக்கு போனா நான் மாட்டேன். போகிற. சரிங்க, ஜாக்கிரதை. தலைமறைவாத்திரியில ஒருத்தரை துரத்திக்கிட்டு வந்தோம். அவன் இங்கதான் ஒளிஞ்சிருக்கணும். அப்படி யாரும் இங்க வரலீங்களே? உங்களுக்கு தெரியாமலே உங்க வீட்டுக்குள்ள அவன் நுழைஞ்சிருக்கான். Come on, search. நீங்க ரொம்ப அஜாக்கிரதையா இருந்திருக்கீங்க. இப்படி இருக்கக்கூடாது. எப்படி எஸ்கேப் ஆயிட்டோம்? But you won't escape next time. ஆனந்தி, எப்படிமா நெருப்பு பிடிச்சிச்சு? எப்படி? அது எனக்கு விளக்கு படம். அப்போ நல்ல காலம், கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சுட்டேன். ஏமா, ஊரெல்லாம் திருடன் சுத்துறானவே. திருட வந்தா நமக்கு என்னம்மா? எடுத்துட்டு போறதுக்கு நம்ம வீட்டுல என்னம்மா இருக்கு? காசு குணம் இருந்தா தானே திருட வரணும். நீ இல்லையா? உன்னை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கற வரைக்கும் என் வயித்துல நெருப்புதாம்மா. சரி சரி, கதவை நல்லா சாத்திட்டு வந்து படு. சரிம்மா. ஐயா சாமி, ஊருக்கு உழைக்கிறவரே, போலீஸ்காரங்க எல்லாம் போயிட்டாங்க, வெளியே வாங்க. வரமாட்டீங்க? எங்க போயிட்டாரு? இங்கதான் இருக்கிறேன். அத்தா. ஆனந்தி, நான் பயந்தே போயிட்டேன். எங்க உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களோ? என்ன பிடிக்கணும்னா உன் ஒருத்தையால தான் முடியும். ஆனந்தி, புடவையில நெருப்பு வச்சுட்டிய, இது பத்தி எரிஞ்சு உன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தா? உயிரான உங்களுக்கே ஆபத்து வந்துருச்சு. உங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த புடவையில நான் நெருப்ப வச்சுக்கிட்டேன். ஆனந்தி, நீ புடவைக்கு மட்டும் நெருப்ப வைக்கல, உன்னை 10 மாதம் சுமந்து பெத்தது இந்த வயிற்றுல நெருப்ப வச்சுட்டம்மா. யாருக்குமே நம்ம கஷ்டம் தெரியாம மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருந்த நம்ம குடும்ப கௌரவத்தை. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தவறு நடக்கும்? ஆனந்தி பரிசுத்தமானவ. பாதி ராத்திரில கல்யாணமாக ஒரு பொண்ணு கூட ஒரு ஆம்பளை பேசிட்டு இருந்தா மத்தவங்க என்ன நினைப்பாங்க? எங்க
எங்களை மானத்தோட வாழ விடுப்பா. அம்மா அம்மா, இவர் ரொம்ப நல்லவர். ஏழைங்க கஷ்டத்தை தன் கஷ்டமா நினைச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பாடுபடுறவருமா இவரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்னம்மா? ஆனந்தி சொன்னது அத்தனையும் உண்மையா இருக்கும்னா இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க என் வீட்டு பக்கமே வரக்கூடாது. அவளை சந்திக்கவும் கூடாது. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள். பொருள் கோடி வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு பொன்மகளா வரப்படாது? என்னது பொம்பளை வாய்ஸாட்டம் இருக்கு? பொன்மகளே வந்துட்டாளா? பொன்மகளே? என் பேர் பொன்மகள் இல்ல, டார்லிங். டார்லிங். ஒண்ணு இல்ல, உன் பேரை சொல்லி கூப்பிட்டேன், அவ்வளவுதான். ஆமா, நீ யார பார்க்கணும்? பவானில பவானி இல்ல. இல்லையா? யூ மீன் ஜூனியர் பவானியா? பவானி சயானில படம் பார்க்க போயிருக்குது. உன் கேஸ் என்ன? ஏதாவது காதல் கனெக்ஷனா, இல்ல காதலிச்சவன் ஓடி விட்டானா, இல்ல டைவோர்ஸ் வாரமா? ஏன் வெக்கப்படுற? இது மாதிரி எத்தனையோ கேஸ் நான் எக்கச்சக்கமா டீல் பண்ணிட்டு இருக்கேன். நான் எது கேக்குறேன், எந்த கேஸா இருந்தாலும் முதல்ல நான் தானே ஸ்டேட்மெண்ட் தயார் பண்ணி ஆனோம். யார? கோண்டு. கோந்துவா? தெரியும் தெரியும் தெரியும். கம் கம் கம்முனு. கோண்டு. கோண்டுன்னு சொன்னா கோர்ட் பில்டிங்கே அதுரும். கேள்விப்பட்டதில்ல? எனக்கு இன்னும் அங்க போக வேண்டிய அவசியம் ஏற்படல. இனிமே போயிடுவேன். எதுக்கு? என்ன சந்திச்சிட்டியே? சார் கோண்டு சார், உங்க பேர் அட்ரஸ் கேட்கல நான் இங்க வரல. நீங்க இங்க யாரு? அவசியம் தெரியணுமா? நிச்சயமா. வக்கீல் ரகுராமனை தெரியுமா? பவானிக்கு சீனியர். எக்ஸாக்ட்லி. நான் அவருடைய காதரா? கிளார்க்கா? நான் என்னமோ நினைச்சேன். வக்கீல் தானே நினைச்சேன். அதுக்கு வேண்டிய எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்குது. ஆனா படிப்பு தாமா இல்ல. சும்மா இருமா. இந்த படிப்பை வச்சுக்கிட்டு நான் பிரிவி கவுன்சில் வரைக்கும் போய் பேசுவேன், தெரியுமா? சமய கட்டு, நடைய கட்டு. ஆமா, நானும் நடைய கட்டுறேன். யோ, பவானி வந்தா உங்க அத்தை மக டார்லிங் வந்துட்டு போனான்னு சொல்லு. நான் வரேன். வாங்க, நீங்க போங்க, நீங்க போங்க. இன்னும் போல் எங்கேயா நின்றுட்டு இருக்கியா? போயா, போய் சொல்லையா. சே, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல உட்கார்ந்தாச்சுன்னா கரையாம் புத்து கட்டிடும் போல் இருக்க. உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, நானே போய் துணிய வேண்டியதான். போயா. கொஞ்ச நேரம் ஐயா. ஏன் ஏன் ஐயாவும் அம்மாவும் அந்த தியானத்தில் உட்கார்ந்து இருக்காங்க? போய் சொல்லையா. இதெல்லாம் என்கிட்ட கேட்டு எல்லாமே சரியில்லைங்க. ஏன் என்ன நிலைமை சரியில்லை? எல்லாம் நல்ல நிலைமை தான். போயா, நான் போய் பார்க்கறேன். ஐயா கொஞ்சம் ஒண்ணு செய்யுங்களேன். என்ன? இப்ப வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்துருங்களேன். ஏன் இவ்வளவு நேரம் காக்க வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் சொன்னாரா அந்த ஆளு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? இனிமே கோப்பையிலே என் குடியிருப்பு, கோலமையில் நீ மாணிக்கு ஏமன் வந்தே. நானே வரலீங்க. அந்த மாத்திராமனே உங்களை பார்க்காம போக முடியாதுன்னு தொந்தரவு பண்றாருங்க. நீ போய் சொல்றியா இல்ல நானே உள்ள போகட்டுமான்னு கலாட்டா பண்றாருங்க. போர் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளாம உட்கார வச்சு கதையா பேசிட்டு இருக்கேன். அனுப்ப உடனே அம்மு தம்பி, நான் சொன்ன இவங்கிட்ட, டேய் நான் வந்ததை உடனடியா போய் சொல்லு, இல்ல போனா தம்பிக்கு கோபம் வரும்னு சொன்னேன். இவன் கேட்கவே இல்லை, குருவி மாதிரி கூண்டுக்குள்ள இருந்துட்டான். மாசலாமன் தம்பி, யாரை கேட்டுள்ள நீங்க? உங்க மக முத்துராஜாவால எனக்கு ஏற்பட்டிருக்கும் நஷ்டம் 15 லட்சம். 15 lakhs. ஐயோ தம்பி, தம்பி, எனக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அவனை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. மறந்துட்டீங்கல்ல? அது போல இறந்து போன எங்க அப்பா கிட்ட கொடுத்தேன்னு சொன்னீங்களே 10 லட்சம், அதையும் மறந்துடுங்க. என்ன சொல்ற? உங்களுக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றேன். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். வேணுமுன்னா 10 நாள் பொறுத்து வா அப்படின்னு சொல்லு.
நான் நாய் மாதிரி ஓடி வந்துடுறேன். ஆமா, இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதய்யா. எத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் என்கிட்ட இருந்து கிடைக்கிற பதில் இது ஒன்னேதான். ஐயோ, என் மூச்சை நின்றும் போல் இருக்க. தம்பி, சொல்றது நியாயமா? பேசி பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம். நீங்க போகலாம். தம்பி, தயவு செஞ்சு போயிடுங்க. தம்பி, மரியாதை சொல்றேன், போயிடுங்க. தம்பி, இதுல இருந்து மாற்றமே கிடையாதா? I say you get out! வாங்க. உனக்கு எத்தனை தடவை சொல்றேன்? இதுவா, இது என் மேல தப்பு இல்லைங்க. தப்பு இல்ல. ராமு, இதுக்கே நீ பின்வாங்குற? உன்னை சர்க்கார் வக்கீல் ஆகிறதுக்கு சம்மதம் கேட்டிருக்காங்க, சரின்னு சொல்ல வேண்டியதானே? அப்பா, சர்க்கார் வக்கீலா போனா கூண்டுல நிக்கிறவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுலயே குறியா இருக்கணும். ஆனா நீங்க என்ன படிக்க வச்சது நிரபராதிகளுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்காக தானேப்பா. அதுக்கு இல்ல ராமு, நிரபராதிக்கு விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டியது அவசியம் தான். ஆனா அதே சமயத்துல குற்றவாளிகளுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லையா? அதனாலதான் சொல்றேன், நீ இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேலையை அவசியம் ஒத்துக்கணும். சரி. என்னது அரஞ்சனா தெரியுமா? உனக்கு மாதிரி இருந்துட்டு திமிக்கி கொடுத்துட்டா உள்ள வர. சும்மா இருப்பா. என்ன தம்பி, உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு எங்க அப்பாவை கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க சார். கோர்ட்டு கொண்டு வராங்களா? அவர் என்ன குற்றம் செஞ்சாரு? யாரோ செஞ்ச குத்தம் சார். வழியை மட்டும் எங்க அப்பா மேல போட்டாங்க சார். இருந்துச்சா தெரியுமா? திருட்டு பையன் முடிய பார்த்தா தெரியல சார். இப்படி ஒரு கதையை சொல்லி நான் எல்லாம் என்ன வாங்கிட்டு போலான்னு பிளான். இல்ல சார், சத்தியமா இல்ல சார். யார்கிட்ட போனாலும் காசு கேக்குறாங்க சார். நான் கூலி வேலை செய்யறேன் சார். தினம் தினம் கொடுக்கிற கூலியில பாதி கொடுத்துறேன் சார். என்ன நம்புங்க சார். எங்க அப்பாவை காப்பாத்துங்க சார். எங்க அப்பாவை காப்பாத்துங்க சார். சரி, வா தம்பி, போ. என்னங்க வெள்ளியம்மாவோட கேஸ் இன்னைக்கு? ஓ, அந்த கேஸை நீயே நடத்து. இந்த புல்லாண்டான் கேஸுக்கு நானும் பவானி அம்மாவே போறோம். வள்ளியம்மா கேஸ்ல ஆப்போசிட்ல நிக்கிறது பாயிண்ட் பஞ்சாட்சரம். பாவம், பவானி அம்மாக்கு இது முதல் கேஸ். பாயிண்டா பேசி பஞ்சாட்சரம் நம்ம கேஸையே ஃபங்க் பண்ணி விடுவோம். ஆமா, எல்லாம் எனக்கு தெரியும். அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு பவானிக்கும் தெரியும். என்னங்க? ஐ நோ. விஷ் யூ தி பெஸ்ட் ஆஃப் லக். நான் வரேன். பவானி, அவன் போகட்டும். அவன் சொன்னா கேட்க மாட்டான். 20 வருஷங்களுக்கு முன்னால இதே மாதிரி சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டது. யாரோ செய்த குற்றத்தை என் மேல சுமத்திட்டாங்க. அப்போ ரகு சின்ன வயசுல என்னை காப்பாத்துறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா? சரி, நேரமாச்சு, கோர்ட்டு புறப்பட்டு.